வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களை, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 24 ஜூலை 2009 முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். சென்னை நகை வியாபாரி சுரேஷ்குமார் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு தலையை தேடிக்கொண்டு இருக்கும் நிலையில் அவரை கொலை செய்த ராஜஸ்தானை சேர்ந்த சௌத்ரி 32 என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், அவர் சவுகாப்பேட்டையில் உள்ள பெருமாள் கோவில் தெருவில் வசித்து வருவதாகவும், அங்குள்ள ஒரு நகைக்கடையில் சூப்பர்வைசராக பணியாற்றி வருவதாகவும், தன்னுடைய கடனை அடைப்பதற்காக சுரேஷ்குமார் வைத்திருந்த நகையை கொள்ளையடித்ததாக வாக்குமூலம் அளித்திருப்பதாக சென்னையிலிருந்து ஒரு பரபரப்பு தகவல் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் 5 தொகுதிகளில் தொண்டமுத்தூர் மற்றும் கம்பம் ஆகிய தொகுதியில் மார்க்சிஸ்ட் கட்சியும், பாகூர் மற்றும் ஸ்ரீவண்டம் தொகுதியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிடும் என்றும், மீதமுள்ள இளையங்குடி தொகுதியில் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவதாக இடதுசாரி கட்சிகள் தெரிவித்துள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான செல்வி ஜெயலலிதா அவர்கள் திடீரென்று நாளை அதிமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கொடநாடு எஸ்டேட்டில் கூட்டியிருப்பதாக ஒரு பரபரப்பு தகவல் சென்னை அலுவலகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களும் நேர்காணல் நடத்தியதாகவும், அவருடன் துணை முதல்வரும் பங்கேற்றதாகவும், வேட்பாளர்கள் தேர்வு இன்னும் 2 நாட்களில் முடிவு செய்யப்படும் என்றும், இதில் காங்கிரசுக்கும் இடம் கிடைக்கும் என்று செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேர்தலில் மின்னணு எந்திரத்தை பயன்படுத்த இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளதாகவும், இது பற்றி பதில் தருமாறு தேர்தல் கமிஷனுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கேரள மாநிலத்தின் சிறப்பு சட்டசபை கூட்டம் நடைபெற்றதாகவும், அதில் முல்லை பெரியார் ஆற்றில் புதிய அணை கட்ட கேரள சட்டசபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டதாகவும், புதிய அணை கட்ட மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேரள சட்டசபையில் மற்றொரு தீர்மானம் கொண்டுவரப்பட்டு நிறைவேற்றப்பட்டதாக திருவனந்தபுரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சிதம்பரம் வரக்கூர்பேட்டை பகுதியில் தாய் தந்தை மகன் சரமாரியாக வெட்டப்பட்டதாகவும், சம்பவ இடத்திலேயே தந்தையும் மகனும் உயிரிழந்ததாகவும், தாய் ஆபத்தான நிலையில் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், இதை பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருவதாக சிதம்பரத்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஈழ தமிழ் நாட்டில் உள்ள அகதிகளை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியும், அவர்களை துன்புறுத்திக் கொண்டிருக்கும் ராஜபக்சேவை எதிர்த்து சென்னையில் நடந்த போராட்டத்தின் போது விடுதலை போராட்ட தியாகி திரு பிரபாகரன் அவர்களின் படத்தை ஏந்தியவாறு பலர் சென்றதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியிலிருந்து மும்பை சென்று கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த ஒருவர் விமானத்தை பாகிஸ்தானுக்கு கடத்த வேண்டும் என்றும், நான் ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி என்றும், என்னிடம் வெடிகுண்டு இருப்பதாக மிரட்டியதாகவும், பயணிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரை பிடித்து கட்டி வைத்ததாகவும், அவர் பெயர் மாலிக் என்றும் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்று கூறியதால் விமானம் உடனடியாக தரையிறக்கப்பட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலக தொழில் அதிபரும் மைக்ரோசாப்ட் நிறுவன தலைவருமான திரு பில் கேட்ஸ் அவர்கள் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசுகையில்,
இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் வழங்கப்படும் அடையாள அட்டை திட்டத்தில் தங்களுடைய நிறுவனமும் பங்கேற்க இருப்பதாக டெல்லியில் செய்தி வெளியிட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் டெல்லியில் நடந்த கிளைமேட் சர்வர் ஸ்மார்ட் கம்ப்யூட்டிங் என்ற ஒரு மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றியதை இந்த படத்தில் காணலாம். ஆசியாவையும் ஐரோப்பாவையும் இணைக்கும் வகையில் ரயில் திட்டத்தை உருவாக்குவதற்கு இந்தியா கையொப்பம் இட்டுள்ளதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இது சீனாவில் ஆரம்பித்து ஐரோப்பில் உள்ள நாடுகளை இணைக்கும் வகையில் அமைக்கப்பட இருப்பதாகவும் அவை இந்தியா வழியாக செல்ல இருப்பதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஜப்பானை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் கண்டுபிடித்துள்ள ரோபோ ஒன்று பேஸ்பால் ஆடுவதையும் அவர் இயக்கி காண்பித்ததாக டோக்கியோவில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 24 ஜூலை 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் பல பகுதிகளில் மேகமூட்டங்களே தெரியவில்லை. சென்னையிலும் வங்காள விரிகுடாவிலும் ஒரு சில இடங்களில் மேகங்கள் தென்படுகின்றன. அவற்றால் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் கம்மியே என்று இந்த படத்தின் மூலம் காணலாம். வெப்பத்தின் தாக்கம் தமிழகம் எங்கும் இன்று அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.